முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 126. ஆகஸ்ட் 5, 1990. ரோடோஸ். 10 கட்டளைகள். ஆண்டவரா, நான் தான். என் மீது சாய்ந்து கொள், என் அன்பை பற்றி நினை. நான் சிலுவையின் பாதையில் தனியே நடந்தேன். என் இனத்தை சேர்ந்த மனிதர்களில் ஒருவன் கூட என்னோடு இல்லை. அவர்கள் எந்த காரணமுமின்றி என்னை வெறுத்தார்கள். வன்முறையாலும் சட்டத்தாலும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். துன்பமும் அவமானமும் என் வெற்றியின் பரிசாக இருந்தது. உங்கள் பாவங்களை நான் என் மீது எடுத்துக்கொண்டேன். நான் படைத்த அதே கரங்களை என்னை அடிக்கவும் என்னை உருசிதைக்கவும் நான் அனுமதித்தேன். ஆனால் இந்த காயங்களின் வழியாக நீங்கள் குணமாக்கப்படுகிறீர்கள். ஆகவே உங்களை துன்புறுத்துவோரை ஆசீர்வதியுங்கள், அவர்களை தீர்ப்பிடாதீர்கள். அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். இன்று நான் என் கண்களில் கண்ணீருடன் இதை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கும் என் சிலுவைக்கும் எதிரிகளைப் போல் நடந்து கொள்வோர் பலர் இருக்கிறார்கள். என் நற்செய்தியை போதிக்கும் அனைவரிலும் மிக சிலர் மட்டுமே உள்ளபடி என்னோடும் என் அரசிற்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். என் திருச்சட்டம் முழுவதும் ஒரே கட்டளையில் சுருக்கப்பட்டிருக்கிறது: அன்பு செய்யுங்கள். அவர்கள் என் திருச்சட்டத்தை கடைபிடித்து தினமும் தங்கள் நடத்தையை பரிசோதித்திருந்தார்கள் என்றால் என் கட்டளைகளின்படி தாங்கள் வாழவில்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள். நாங்கள் உமது கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை என்று எப்படி சொல்கிறீர்? அப்படியானால் நாங்கள் எப்படி உமது கட்டளைகளை கடைபிடிப்பது? நாங்கள் கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை என்று நீர் சொல்கிறீர் என்றால் உமது கட்டளைகளை நாங்கள் பிறருக்கு போதிக்க முடியுமா என்று அவர்கள் என்னிடம் கேட்பார்கள் என்றால், உங்களுக்குள் அன்பு காணப்படவில்லை என்பதால் நீங்கள் இன்னும் அவற்றை கடைபிடிக்கவில்லை என்று நான் சொல்வேன். என் கட்டளைகளின் மகுடம் அன்புதான். அன்பு செய்வது என் கட்டளைகளின்படி வாழ்வதாகும். என் மீது அன்பில்லாமல் இருந்தவனும் தனது ஞான பொறாமையால் தன் சகோதரனின் தொண்டையை அறுத்தவனுமான காயினைப் போல் இராதீர்கள். தமது 10 கட்டளைகளை பற்றி விளக்கம் தருவதே அவரது எண்ணம் என்பதை நான் புரிந்து கொண்ட போது எல்லாவற்றையும் எழுதி வைக்க என்னால் முடியாது என்று நான் பயந்தேன். ஓ இறைவா, இதை தனியாக செய்ய என்னால் ஒருபோதும் முடியாது. இந்த வேலையை நீ தனியாக செய்ய போகிறாய் என்று யார் சொன்னது? நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நீ எழுதி வைக்கப் போகிறாய். அவசரப்படாதே. நீ விரும்பினால் சிறு சிறு அமர்வுகளாக நான் உன்னை எழுத வைக்க முடியும். ஆண்டவரே, என் திறமைக்கு ஏற்றபடி செய்யும். உன் திறமையை நிரப்ப வல்லமையான என் திறமையை நீ மறந்து விட்டாயா? வா, ஆன்மாக்களை சம்பாதிக்க என் வேலையை பகிர்ந்து கொள். என் தாகம் உனக்கு புரிகிறதா? நான் ஆன்மாக்களுக்காக தாகமாயிருக்கிறேன். நாங்கள் உங்கள் அச்சிற்புக்காக தாகமாயிருக்கிறேன். உங்கள் மறு ஒன்றிப்பிற்காக தாகமாயிருக்கிறேன். என் பிரியமுள்ள குழந்தைகளே, நானாகவும் என் பிரதிபலிப்பாகவும் இருக்கிற அனைத்திற்காகவும் நான் தாகமாயிருக்கிறேன். பிரதி அன்பிற்காக நான் தாகமாயிருக்கிறேன். என் திருப்பெயரில் உங்கள் மூல ஆதாரத்தையும் உங்கள் கூட்டுறவையும் புதுப்பிக்க நான் தாகமாயிருக்கிறேன். என் பக்திக்குரிய அன்பிலிருந்து முளைத்தெழும் உங்கள் மூல ஆதாரம் ஆராதனைக்காக நான் தாகமாயிருக்கிறேன். ஆனாலும் நீ என்னவாக ஆகியிருக்கிறாய், என்ன செய்திருக்கிறாய் என்று பார். ஓ யுகமே, என்னை ஆராதிப்பதை நீ நிறுத்திவிட்டாய். அதற்கு பதிலாக உன் பொய் தெய்வங்களை நீங்கள் பெருக்கியிருக்கிறாய். என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிவதில்லை. இழிநிலையின் யுகமே, நீ என்னவாக ஆகிவிட்டாய்? நீ அபூர்வமாகவே என்னிடம் மன்றாடி என்னை ஆராதிக்கிறாய், என்னை மன்றாடுகிறாய். அன்பின் காரணமாக என்னிடம் மன்றாடுகிறாய். அன்பின் காரணமாக நீ என்னை அழைப்பதில்லை. மேற்கொண்டு உன் வழிபாடுகளை எனக்கு ஒப்புக் கொடுத்து என்னை கனப்படுத்துவதில்லை.
உன் பரலோக தந்தை யார் என்றும் நீ யாரிடம் திரும்ப வேண்டும் என்றும் உனக்கு நினைவுபடுத்துமாறு உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் இதயம் எனக்கென உருவாக்கப்படவில்லை, உன் மனமும் விருப்பமுள்ளதாக இல்லை. ஏனெனில் உன் சொந்த சட்டத்தை உருவாக்கிக் கொண்டு கடவுளற்றவள் என்று உன்னை அழைத்துக் கொள்வதற்காக நம்மை இணைப்பதும் நம்மை ஒன்றாக்குவதுமான தொப்புள் கொடியை வெட்டி விடுவதை நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டாய். வீண் பெருமையால் மேற்கொள்ளப்பட்டு நீ உன்னை எனக்கு சமமானவள் என்று நினைக்க விரும்புகிறாய். நான் கடவுளுக்கு சமமானவள். நான் அவரது சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறேன். ஏனெனில் என் ஞானம் மிகுந்த உல்லாசத்தையும் உலகின் மீது பெரும் அதிகாரத்தையும் குவித்து வைத்திருக்கிறது என்று நீ இப்போது சொல்கிறாய். ஏராளமான நாடுகள் உன் மாதிரியை பின்பற்றும் அளவுக்கு வணிகத்தில் உன் திறமை சிறந்து விளங்குகிறது. ஆம், உன் ஆதி பெற்றோர் கடவுளைப் போல் ஆவார்கள் என்று அவர்களுக்கு உறுதி சொல்லி மிக தந்திரமாக விளக்கப்பட்ட கனியை அவர்கள் உண்ண செய்த ஆதி பாம்பின் அறிவுரையைத்தான் நீ உண்மையில் பின்பற்றினாய். குறிப்பு: ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவார்த்தை. அதன் பின் உன் கண்களை திறக்க எண்ணினாய், ஆனால் நிஜத்தில் நீ குருடாகிப் போனாய். உன் சுதந்திரத்தை கண்டுபிடிக்கப் போவதாக நினைத்துக்கொண்டு உனக்கு உயிரும் புனிதமும் தரும் இந்த தொப்புள் கொடியை வெட்டிவிட இன்று வரை நீ போராடுகிறாய். ஆனால் நீ கண்டுபிடித்ததோ மரணம்தான். ஓ இழிநிலையின் யுகமே, ஞானத்திற்கு பதிலாக மடமைக்கே நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். உன் பரிசுத்தருக்கு பதிலாக பறவை நாகத்திற்கே நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிவதில்லை. இல்லை, நான் உனக்காக இட்டு வைத்துள்ள சட்டங்களை நீ அனுசரிப்பதில்லை. நீ இடைவிடாமல் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறாய். என் குழந்தாய், உன் காலம் கொடிய தேவ நிந்தைகளின் குற்றமுள்ளதாக இருக்கிறது. ஏனெனில் அது என் சட்டத்தை கைகொள்வதில்லை. எதை அனுசரித்திருந்தால் அவர்கள் வாழ்வை கண்டடைந்திருப்பார்களோ அந்த என் கட்டளைகளை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடாக என் எல்லா 10 கட்டளைகளிலிருந்தும் விலகிச் சென்று விட்டது. அவை கலகத்தோடு தேவ நிந்தையையும் சேர்த்து விட்டன. பறவை நாகத்தின் ராஜ்யத்தோடு கருத்த மிருகம். குறிப்பு: திருவெளிப்பாடு 13ஆம் அதிகாரம். போலி இறைவாக்கினன் என்னும் 2வது மிருகத்தோடு சேர்ந்து கொண்டு உலகத்தை வெற்றி கொள்ளவும் அதில் இன்னும் எஞ்சியிருக்கும் சிறிதளவு ஒளியையும் ஊதி அணைத்து விடவும் ஒவ்வொரு உயர்ந்த குன்றின் மீதும் கிளை பரப்பிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மரத்தின் கீழும் தங்களுக்காக தேவ நிந்தையான கம்பங்களை நட்டு வைத்துள்ளது. தனது 7 தலைகளின் மீதும் மிருகம் அதன் சொந்த கடவுளர்களை குறிக்கும் விக்கிரகங்களை செய்துள்ளது. இந்த விக்கிரகங்கள் பறவை நாகத்தின் வல்லமையை கொண்டு உயர்ந்த இடங்களுக்குள் வைக்கப்படுகின்றன. அதன் பின்னர் அவர்கள் தங்களை சேர்ந்தவர்களிலிருந்து குருக்களை உயர்ந்த இடங்களில் நியமித்தார்கள். இந்த குருக்கள் தான் இன்று என் தேவாலயத்தின் இதய பகுதியில் வழிபட்டு சடங்குகள் நடத்துகிறார்கள். அவர்கள் என்னை வழிபடவில்லை. அப்படி செய்வதாக அவர்கள் பாசாங்கு செய்கிறார்கள். அவர்கள் பெரிய குருக்களாக நடித்தபடி அவர்கள் வெளியே போகிறார்கள். குறிப்பு: 1989 ஜனவரி 3ஆம் தேதிக்கான செய்தியை காண்க. விலங்கையே அவர்கள் வழிபட்டு அதற்கும் உலகத்திற்கு ஒத்துப்போவதாகிய அதன் தயாரிப்புக்கும் ஊழியம் செய்கிறார்கள். தங்கள் தந்தையர் கடந்த காலத்தில் நடந்து கொண்டது போலவே அவர்களும் அந்நியமானவையும் உயிரற்றவையுமான தெய்வங்களை வழிபடுகிறார்கள். என் குழந்தாய், அவர்கள் பக்தியை அவமதித்து என் கட்டளைகளை மறுதலிக்கிறார்கள். அழியக்கூடிய மனிதனின் உருவத்தை, குறிப்பு: ஒரு போலி கிறிஸ்து, என் நித்திய மகிமைக்கு பதிலாக தகுதியற்ற ஒரு போலியை வழிபடும்படி எல்லா மக்களினங்களுக்கும் போதிக்குமாறு அவர்கள் வெளியே செல்கிறார்கள். அவர்கள். குறிப்பு: கடவுள் அவர்களது பெயர்களை எனக்கு தந்தார். எவ்வளவு பயங்கரமாக என்னை பற்றி பொய் சொல்கிறார்கள். பறவை நாகத்தால்
தங்களுக்கு தரப்படும் அதிகாரத்தை கொண்டு, குறிப்பு கருப்பு பூசைகள், அவர்கள் புனிதர்களுக்கும் தங்கள் கூட்டத்தில் இல்லாத அனைவருக்கும் எதிராகவும் மிருகத்தின் சிலையை, குறிப்பு ஒரு போலி கிறிஸ்து, வழிபட மறுப்பவர்களுக்கு எதிராகவும் வழிபட மறுப்பவர்களுக்கும் எதிராகவும் போர் தொடுப்பதன் மூலம் தங்கள் அடக்க முடியாத வெறுப்பையும் பழிவாங்கும் உணர்வையும் அதன் உச்ச நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னில் விசுவாசம் கொண்டு என்னை ஆராதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னை பின் செல்வோர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் வாக்குறுதி நிறைவேறும் வழியில் இருக்கிறது என்று நம்புபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் இவர்களின் மீது, இவர்களது நெற்றிகளின் மீது என் அன்பின் பெருமூச்சு முத்திரையாக பதிக்கப்படும். நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மனிதன் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவன் என்னை பின் செல்ல வேண்டும். குறிப்பு கிறிஸ்துவை பின் செல்வது சிலுவையில் அறையப்படுவதாகவும் இருக்கிறது. ஓ யுகமே, என்னிடம் திரும்பி வர பயப்படாதீர்கள். இன்னும் நேரம் இருக்கும் போதே என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் என் நாள் அண்மையில் உள்ளது. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? நம்மை தவிர வேற சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. மற்ற தெய்வங்களை, உங்களை சுற்றியுள்ள மக்களின் தெய்வங்களை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் மனிதர்கள் பலருடைய இரத்தத்தை தங்கள் தலைகளின் மீது கொண்டுள்ள கருத்த மிருகங்களின் வழிகளை பின்பற்றி அவற்றால் ஊக்குவிக்கப்பட்டு தங்கள் சுதந்திரத்தை வெளிப்படையாக அறிக்கையிட்டு என் பிதாவின் முதலாம் கட்டளையை மீறிவிட்டார்கள். என் திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக என்பது என் அடுத்த கட்டளை. இப்போது அகந்தையுள்ள மக்கள் இனங்கள் என் திருப்பெயரை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. என்னை எந்த விதத்திலும் மதிக்காத மக்கள் தேவ தூஷண பேச்சு நிறைந்தவையும் அருவருப்பான ஏதாவது ஒரு அனுகூலத்தை காணும் போது மற்றவர்களுக்கு முகத்துதி செய்ய தயாராக இருப்பவையுமான வாயிலை கொண்டு தாங்கள் வாதங்களில் ஈடுபடும் போது என் திருப்பெயரை சபிக்கிறார்கள். என் தெய்வீகத்திற்கு எதிராகவும் என் புனிதத்திற்கு எதிராகவும் அவர்கள் தேவ தூஷணம் உரைக்கிறார்கள். என் திருச்சபையில் இன்று வழிபாட்டு சடங்குகளை நடத்துபவர்கள், ஆனால் மிருகத்தின் வல்லமையை சுற்றி இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் என் திருச்சட்டத்தை பற்றி, தங்கள் அறிவு பற்றி பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். இவர்கள்தான் என் திருப்பெயரை வீணாக அழைத்து கொண்டிருப்பவர்கள். இவர்கள்தான் மனிதர்களின் முகங்களுக்கு எதிராக மோட்ச ராஜ்யத்தை அடைப்பவர்கள். இவர்கள் தாங்களும் உள்ளே செல்ல மாட்டார்கள், அப்படி செல்ல விரும்புவோரையும் உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் திருட்டுக்கு எதிராக பிரசங்கம் செய்கிறார்கள். ஆயினும் அவர்கள் என்னிடமிருந்து ஆன்மாக்களை திருடுகிறார்கள். அவர்கள் விபச்சாரத்தை தடை செய்கிறார்கள். ஆயினும் கருப்பு மிருகத்தை பின் சென்று அவனுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதன் மூலம் அவர்கள் தாங்களே விபச்சாரம் செய்கிறார்கள். விக்கிரங்களை வெறுப்பதாக அவர்கள் நடிக்கிறார்கள். என்றாலும் என் தேவாலயத்தை அவர்கள் கொள்ளையிடுகிறார்கள். ஆகவே இந்த தலைமுறை என் திருப்பெயரை தூஷணித்து அதை வீணாக பயன்படுத்துகிறது என்றால் கருப்பு மேலாடைகள் அணிந்திருக்கும் இவர்களாலேயே. குறிப்பு ஃப்ரீமேசன் ரகசிய சபை. சுதந்திரமாக தங்களுக்கு தரப்படுகிற துர்க்குணத்தில் நனைந்து ஊறியுள்ள சரீர பாவங்களுக்கான அனுமதியே இதற்கு காரணம். இதன் மூலம் பரிசுத்தத்தனத்தின் வேர்களை அவர்கள் அழிக்கிறார்கள். நீதியை அவர்கள் குறிவைக்கிறார்கள். சட்டங்களற்ற நிலையே அவர்களுடைய உச்சபட்ச நோக்கமாக இருக்கிறது. தலைமுறையே, நான் திரும்பி வரும்போது ஒரு நல்ல மனிதன் கூட எஞ்சி இருக்கவில்லை. புரிந்து கொள்பவனும் என்னை தேடுபவனும் ஒருவன் கூட இல்லை என்று நான் சொல்ல வேண்டியிருக்குமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்குமாறு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தும் நீங்கள் உங்கள் அசுத்தத்தை கொண்டு அதை தலைகீழாக்கி உங்கள் அசுத்த உல்லாசங்களை கொண்டும் உங்கள் உடல்கள் மற்றும் மனங்களின் புனிதத்தை கெடுக்கும் விதமாக நீங்கள் செய்யும் காரியங்களை கொண்டும் அதை கரைப்படுத்தி விட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு பொய்யை தேர்ந்து கொண்டு தெய்வீக சத்தியத்தை கைவிட்டு விட்டீர்கள்.
எனக்கு ஊழியம் செய்வதற்கு பதிலாக படைப்புகளை வழிபட்டு அவற்றிற்கு ஊழியம் செய்கிறீர்கள். உங்கள் அசுத்தங்களோடு ஒப்பிடும்போது சோதாம் கொமாரா நகரங்கள் ஏறக்குறைய பாவமற்றவை, பரிசுத்தமானவை என்று தோன்றும்படி நீங்கள் செய்துவிட்டீர்கள். நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், தீர்வையின் நாளில் சோதாம் கொமோராவுக்கு நிகழ்வது உங்களுக்கு நிகழ்வதைப் போல அதிக கடினமாக இராது. உங்களில் பெரும்பாலானோர் ஓய்வு நாளை இல்லை, நீங்கள் அனுசரிப்பதில்லை. நீங்கள் என் திரு சட்டத்தை அனுசரிப்பதில்லை. உன் முழு இதயத்தோடும் உன் தந்தையை மதித்து நட. உன்னை பெற்றபோது உன் தாய் அனுபவித்த பிரசன வேதனைகளை ஒருபோதும் மறவாதே. உன் பிறப்பிற்காக நீ அவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். அவர்கள் உனக்கு செய்ததற்கெல்லாம் நீ எப்படி அவர்களுக்கு ஈடு செய்ய முடியும்? குறிப்பு: சீராக் ஆகமம் 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 27 முதல் 30 வரை என்று வேதாகமம் சொல்கிறது. நீங்கள் இந்த கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். பிதாவையும் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக. மிக சிலர் மட்டுமே இந்த கட்டளையை கடைபிடிக்கிறார்கள் என்பது பற்றி உங்களில் மிக பலர் ஏன் ஆச்சரியப்படுகிறார்கள்? மூடத்தனமுள்ள கொடிய கண்ணோட்டங்கள். இந்த குழந்தைகள் வெறுமையான தயாரிப்புகளை வழிபட்டு குழந்தை பருவத்திலிருந்தே சோம்பல் உணர்வால் தங்கள் ஆவிகளை நிரப்பிக்கொள்ளும்படி அவர்களை தவறாக வழிநடத்திவிட்டன. பல பெற்றோர் என் பரிசுத்த ஆவியானவரின் என்றும் வற்றாத ஜீவ ஆதாரத்தை தங்கள் குழந்தைகளுக்கு தந்ததே இல்லை. ஞானம் அவர்களை இரவும் பகலும் அழைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தலைமுறை அதை வெளியே தள்ளி கதவை தாளிட்டு கொண்டது. கடந்து சென்ற ஒவ்வொரு நாளும் என்னிடம் விட்டு வரும் பாதையிலிருந்து உங்கள் குழந்தைகள் மேலும் மேலும் அதிகமாக விலகிச் சென்று விட்டனர். இளைஞனோ முதியவனோ யாராயினும் அவர்கள் என்னை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் என் சாயலை பிரதிபலிப்பார்கள். அன்பின் காரணமாக எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு மரியாதை வணக்கம் செலுத்துவது போல தங்கள் பெற்றோருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு மரியாதை வணக்கம் செலுத்துவார்கள். ஆனால் உலகத்தோடு ஒத்துப்போகிற காரியங்களை இந்த குழந்தைகளை என்னிடம் வராதபடி தடுத்துவிட்டன. அன்பு காணாமல் போய்விட்டது. முடிவுரை: இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.